சனிக்கிழமை பெற்றிமாவினுடைய அந்த பக்தி முயற்சியினுடைய அடையாளமாக நாங்கள் இன்றைய நாளைய தினத்தில் ஒன்று கூடி அன்னைக்கு எங்களுடைய அன்பையும் வணக்கத்தையும் தெரிவிக்கின்ற அதே வேளையிலே எங்கள் கிறிஸ்தவ விசுவாசத்தின் கருவாகிய அந்த நற்கருணையை தாங்கி நிற்கின்ற அந்த நற்கருணையின் முதற் பிள்ளையாக இருக்கின்ற அந்த தாயினூடாக அவருடைய அந்த திருக்குமாரனுடைய அந்த பிரசனத்திலே நாங்கள் ஒன்று கூடியிருக்கின்றோம். திவ்ய நற்கருணை பிள்ளையின் முன்னுதாரணமான அந்த தாய் எங்களுக்கு காட்டி நிற்கின்ற அந்த தன்னுடைய அந்த திருமகனை நாங்கள் கொண்டிருக்கின்ற அந்த விசுவாசம் என்கின்ற அந்த உன்னதமான ஒரு கொடையின் உண்டாக அந்த இயேசுவின் அந்த பிரசன்னத்தை நாங்கள் இந்த நற்கருணையிலே நாங்கள் கண்டுகொள்கின்றோம். அவருடைய அந்த உன்னதமான அந்த பிரசன்னத்திலே நாங்கள் இந்த வேளையிலே கூடியிருக்கின்றோம். அவர் என்னுடைய அந்த பக்தியும் வணக்கமும் உயர்கின்ற பொழுது அவள் ஆம் என்று சொல்லிக் கொடுத்த அந்த வாக்குறுதியின் நிமித்தம் எங்களுக்கு வாழ்ந்து காட்டிய உரையுடைய அந்த வார்த்தைக்கு முழுமையாக தன்னை அர்ப்பணித்த அந்த முன் உதாரணத்தை நாங்களும் அவளிடமிருந்து பெற்று அந்த வார்த்தை ஆகிய அந்த இயேசுடைய அந்த பிரசன்னத்திலே நாங்களும் தொடர்ந்து வாழ்வதற்கு அருளை கேட்டுக்கொள்வோம். அவருடைய அந்த ஆற்றலையும் வல்லமையும் நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் பெற்றுக்கொள்வோம். அவையாண்டவருடைய இந்த உன்னதமான இந்த பிரசனத்தில் நாங்கள் வந்து கூடியிருக்கின்ற பொழுது எங்களுடைய உள்ளங்களை நாங்கள் உயர்த்தி கொள்வோம். எங்களுடைய எண்ணங்களை நாங்கள் மென்மேலும் உயர்த்தி ஆண்டவரை நாங்கள் புகழ்ந்து கொள்வோம். அவரை ஆராதித்துக் கொள்வோம். அவருக்கு எங்களுடைய மகிழ்ச்சியும் மாட்சியையும் புகழ்ச்சியையும் நாங்கள் எடுத்து சொல்லிக் கொள்வோம். ஆண்டவர் இயேசுவினுடைய உன்னதமான அந்த பிரசன்னம் அவருடைய இந்த வல்லமையும் பிரசன்னமாக அவருடைய வாழ்விலே மாற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விரும்புவோம். ஆண்டவர் இயேசு எங்கெல்லாம் சென்றாரோ அவர் செல்லுகின்ற பாதை ஓரங்களிலும் வழி ஓரங்களிலும் அதற்கு முன்னரே அவரை நாடி தேடிச் சென்ற அந்த மக்கள் கூட்டத்தை போல நாங்களும் ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் அல்லது போனால் ஒவ்வொரு மாதமும் நாங்கள் அந்த வாஞ்சியோடு அந்த ஆண்டவரை பார்க்கவும் அவரை அனுபவிக்கவும் அவரை சுவைக்கவும் அவருடைய உன்னதமான அந்த வல்லமையை எங்களுடைய வாழ்வில் நாங்கள் உணர்ந்து கொள்ளவும் நாங்களும் பல தடவைகள் அந்த வாங்கியோடு ஆசையோடு ஆவலோடு அவரை தேடிச் செல்கின்ற மக்களாக இருக்கின்றோம். நாங்கள் ஒவ்வொரு தடவையும் அவரை தேடிச் செல்கின்ற பொழுது அங்கு யோர்தான் ஆற்றங்கரையோரமாகவும் சரி, கலிலேய கடலோரமாக இருந்தாலும் சரி, அவ்வாறு அவர் ஆண்டவர் இயேசுவுக்காக காத்திருந்த ஒன்று கூடிய அந்த மக்களுடைய அடையாளங்களாக இன்றைக்கு நாங்களும் இருக்கின்றோம். அவ்வாறு ஆர்வத்தோடு நம்மை தேடி வாங்கியோடு வருகின்ற ஒவ்வொருவரையும் அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார், தள்ளிவிட மாட்டார். ஆயிரில்லா ஆடுகளைப் போல் இருக்கின்றதை கண்ட பொழுது அவர்கள் மீது அவர் பெருமை காட்டுகின்றவராக நம்மை உங்களுக்கு காட்டியிருக்கிறார். அவை இந்த வேளையிலே நாங்களும் பல்வேறு விதமான அங்கலாய்ப்புகளோடும் ஆதங்கங்களோடும் பல்வேறு விதமான சுமைகளோடும் கடல்களோடும் வீழ்ச்சிகளோடும் நோய் நொடிகளோடும் அந்த மக்களைப் போல ஒவ்வொரு இடங்களாக நாங்கள் ஓடி தேடி அந்த இயேசுவை சுவைக்க வேண்டும், அவருடைய அந்த பிரசன்னத்தை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற அந்த வாஞ்சைக்குரிய மக்களாக நாங்கள் அவரை தேடி வருகின்ற பொழுதெல்லாம்
அவர்களை அறிவின் பார்வையோடு, இரக்கத்தின் பார்வையோடு, கனிவான பார்வைகளோடு எங்கள் மீது நம்முடைய அந்த அன்பை வெளிப்படுத்துகின்றார். ஆகவே அவருடைய அந்த அன்பை உணர்ந்து கொள்ளவும், அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், எங்களை நாங்கள் பக்குவப்படுத்திக் கொள்வோம். எங்களுடைய உள்ளங்களை நாங்கள் உயர்த்தி ஆண்டவரை புகழுவோம், ஆண்டவரை போற்றுவோம். அவர் எப்பொழுதும் ஆராதனைக்குரியவர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்வோம். அவருடைய அந்த வல்ல செயல்கள், அவருடைய அந்த வல்லமைமிக்க செயற்பாடுகள் ஒவ்வொன்றும் எங்களுடைய இயலாமைகளிலும் மனித வாழ்விலும் தொடர்ந்தும் எங்களை இயக்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை உணர்ந்து கொள்வோம். அவை அந்த விதமான அபரிவிதமான அந்த உன்னதமான நன்மைத்தனங்களை எல்லாம் நாங்கள் எண்ணிக்கொண்டவர்களாக அந்த ஆண்டவரை புகழுவோம், அவரை போற்றுவோம், அவரை ஆராதிப்போம். ஆகவே அந்த ஆராதனைக்குரிய அந்த ஆண்டவர் இயேசுவை நாங்கள் புகழ்ந்து போற்றி எங்களுடைய உள்ளங்களை உயர்த்தியவர்களாக ஆராதனை நாயகனே நீரே, ஆராதனை வேந்தனன் நீரே. 1000 பேர்களில் சிறந்தோர் ஆண்டவர் இயேசு நீரே, விடிவள்ளியே எந்த பிரியமும் நீரே என்ற அந்த வரிகளோடு எங்களுடைய உள்ளங்களையும் வார்த்தைகளாக மாற்றலாகவும், எங்களுடைய உணர்வுகளாகவும், எங்களுடைய நன்றிகளாகவும் அந்த நற்கருணையின் வேதனை நாங்கள் சமர்ப்பித்து எங்கள் பாடல்களை மாற்றுகிறோம். இயேசு ஒருவரை என்ற அந்த உறுதியான உயர்ந்த சிந்தனையோடு, எண்ணத்தோடு, அந்த உணர்வோடு அந்த வேந்தன், இந்த வாழ்க்கையின் வல்லமையானவர் எங்களோடு இந்த வழியிலே பகிர்ந்து கொள்கின்ற அந்த வார்த்தைக்கு நாங்கள் செலவழித்துக் கொள்வோம். எழுந்திருந்து உடைய வார்த்தைக்கு செல்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம். இயேசுவும் அவருடைய சீடரும் அங்கு இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாய் அப்படகுகளில் ஏறி இயேசுவை தேடி கப்பர்நாகூமுக்கு சென்றனர். அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு, ரபி, எப்போது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள்.
இயேசு மறுபடியாக நீங்கள் அறம் அடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறாக உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அழிந்து போகும் உணவிற்காக உழைக்க வேண்டாம், நிலை வாழ்வுதலும் அழியா உணவிற்காகவே உழையுங்கள். அவ்வுணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார், ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கு தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்றார். அவர்கள், நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அரும் அடையாளம் காட்டுகிறீர், அதற்காக என்ன அரும் செயல் செய்கின்றீர். எங்கள் முன்னோர் பாலிலிருந்து மன்னாவை உண்டனரே, அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று மறைநூலிலும் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர். இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அளிப்பவர் மோசே அல்ல, வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே. கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகிற்கு வாழ்வு அளிக்கின்றது என்றார். அவர்கள், ஐயா, இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருவோருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இன்றைக்கு நாங்கள் வாசிப்பு கேட்க இந்த நற்செய்தி பகுதி நாளைய நாளுக்குரிய நற்செய்தி பகுதி, ஞாயிற்றுக்கிழமை நாளும் புதுக்காலத்தினுடைய 18ஆம் வாரத்திற்குரிய நற்செய்தி பகுதியானது. இது நாங்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஞாபகம் இருந்தால் தெரியும். கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் இயேசு 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் அங்கு கூடியிருந்த ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பகிர்ந்து அளித்து மிகுதி துண்டுகளை 12 கூடைகளுடைய எடுத்தார்கள் என்று சொல்லிய நற்செய்தி பகுதியினுடைய தொடர்ச்சியாக தான் இயேசு சொல்லுகின்றார். அந்த தொடக்கத்தில் சொல்லுகின்றார், கடற்கரையில் அந்த மக்கள் அவரை தேடி வந்த அந்த மக்களை கண்ட பொழுது அவர் சொல்லுகின்றார், நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறாக உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள் என்று சொல்லி அந்த மக்களை பார்த்து சொல்லுகின்றார். அப்பொழுது அவர்களுக்கு ஆண்டவர் இயேசு சொல்லுகிற வார்த்தை, அது மாத்திரமல்ல, அதைவிட மேலானது ஒன்று உங்களுக்கு தேவை என்ற அந்த செய்தியை அவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுதுதான் அவர்கள் கேட்கின்றார்கள், எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற அந்த மன திரும்புதல், மன மாற்றத்தினுடைய ஒரு தேவையை அங்கே ஆண்டவர் அந்த இடத்திலே அவர்கள் மத்தியிலே ஏற்படுத்தி கொடுக்கின்றார். இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொரு மாதமும் நாங்கள் முதலாம் சனிக்கிழமை இந்த இடத்திலே நாங்கள் ஒன்று கூடி இந்த நெற்கருணை ஆராதனை, திருப்பலி என்று சொல்லி பல தடவைகள் எங்களுடைய ஆன்மீக வாஞ்சியை வெளிப்படுத்துகின்ற விதமாக நாங்கள் ஒன்று கூடுகின்றோம். இந்த ஆராதனைகளிலும் இந்த திருப்பலிகளில் நாங்கள் பங்கு பெறுகின்றோம். அது மிகவும் நல்ல விடயம். ஆனால் உடைய இறைவார்த்தையினுடைய இந்த ஒளியிலே நாங்கள் இன்னும் ஆழமாக எங்களை நாங்கள் பக்குவப்படுத்திக் கொள்ளவோ அல்லது எங்களை அன்படுத்திக் கொள்ளவோ தயார்படுத்திக் கொள்ள ஆண்டவர் இயேசு என்னையும் உங்களையும் அழைத்திருக்கின்றார். எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த வார்த்தையை நாங்கள் அடிக்கடி எங்களுடைய வாழ்விலை நாங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். நாங்கள் உண்மையாகவே இந்த மக்கள் இந்த நர்சினுடைய இந்த தொடக்கத்திலே பார்க்கின்ற பொழுது அவர்கள் இயேசுவை தேடி எல்லா இடமும் அவர்கள் நாடி செல்கின்றார்கள்.
இயேசு அங்கே இல்லை என்று சொல்லி அவர்கள் அறிந்த பொழுது அந்த மக்கள் கூட்டம் படகில் ஏறி இயேசுவை தேடி கப்பர்நகூமுக்கு செல்கின்றார்கள். அவை அதெல்லாம் எங்களுடைய வாழ்வில் அது ஒரு நாளிலே நடந்த விடயம், ஒரு செயலாக இருந்தாலும் கூட அது எங்களுடைய ஆன்மீக பயணத்தினுடைய தொடர்ச்சியான ஒரு வாழ்வாக அது அமையும். அதைத்தான் சில வேளைகளில் நாங்கள் செய்கின்றோம். இன்றைக்கு இங்கே நாளைக்கு இடத்தில் இருக்கிற ஆராதனை, நாளைக்கு ஒரு ஃபாதர் நல்ல ஃபேமஸான ஃபாதர் அங்கே இப்படியாக நாங்கள் தேடுவதனுடைய ஒரு அடையாளம் ஆண்டவர் இயேசுவை நாங்கள் வாஞ்சியோடு அனுபவிக்க வேண்டும் என்ற அந்த ஒரு உணர்வோடு நாங்கள் செயல்பட்டோம் என்று சொன்னால், அந்த உணர்வோடு எங்களுடைய தேடல் அமைந்ததாக இருந்தால் அந்த தேடலுக்கு நிச்சயமாக எங்களுடைய வாழ்விலே விடை கிடைக்கும். நல்லது போனால் அந்த உணர்வுகளுக்காக ஏதோ ஒன்றுக்காக அல்லது ஒரு குறிப்பிட்ட நோக்கங்கள், சுயநலமான எண்ணங்களோடு, ஒரு வரையறை நிறைந்த எண்ணங்களோடு நாங்கள் எங்களுடைய தேடல்கள் அமைந்தது என்று சொன்னால் அது எங்களுடைய வாழ்விலே பெரிய மாற்றங்களையும் பெரிய தாக்கங்களையும் அது ஏற்படுத்தலாம். இந்த மாற்றங்கள் என்று சொல்கின்ற பொழுது இதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த மக்களிடம் வருகின்ற அந்த வார்த்தை, அவர்களுடைய உள்ளத்தில் இருந்து வெளிவருகின்ற எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? It's a transformation. Yes, what we should do? எங்களுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன், நாங்கள் மனம் மாறியவர்கள், really repent என்று சொல்லுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அது சும்மா கேட்கிறது என்பதை விட எங்களுடைய உள்ளத்தினுடைய ஆழத்திலிருந்து எனக்கும் ஆண்டவருக்குடைய ஒரு கேள்வியாக, ஒரு வாஞ்சையின் தேடலாக அது இருக்கிறது. முக்கியமானது அவ்வாறு இருக்கின்ற பொழுது, அவ்வாறான அந்த வாங்கி வருகின்ற பொழுது எங்களுடைய அந்த உணர்வு ஆண்டவருக்கு மிகவும் கிட்டமாக நெருக்கமாக நான் இருக்க வேண்டும் என்ற அந்த விருப்பம், அந்த ஆசை எங்களை அறியாமலே எங்களுக்குள்ளே உந்து சக்தியாக பலமாக அதை மாறும். ஒரு பிள்ளையான நெகட்டிவான ஒரு பகுதியாகவும் அதை நேரத்தில் சிந்திக்கின்றார்கள். இந்த விடயத்தை நான் பகிர்ந்து கொள்கிறேன். நான் ஆரம்பத்தில் வழிபாடு தொடங்கிய பின்னர் வந்து கண்ணத்தில் வந்து கேட்கணும் அப்படி ஒரு ஃபீலிங் ஒன்று. நாங்கள் எல்லாரும் ஆண்டவரை தேடி வருவோம், ஆண்டவர்கிட்ட மக்கள் சொல்கிறார். அதனால தான் நான் முதல் வகையில் என்னுடைய முன்னுரை பகுதி அவ்வாறான ஒரு ஆயத்தங்கள் என்பதாக கண்ணத்தில் வந்து நேரத்துக்கு வந்து இல்லை நின்று கண்ணத்தில் வந்து பார்த்தவங்கள ஒரு உணர்வு வந்தது. அந்த உணர்வு நிமித்தம் தான் என்னுடைய அந்த தொடக்கம் முன்னுரை பகுதி அமைகிறது. எதை எனக்கு உணர்த்திய என்று சொன்னால், நாங்கள் எல்லாரும் வாங்கியுடையவர்களாக எல்லாரும் ஆண்டவரை தேடுகிறோம். ஆனால் எந்த அளவுக்கு நெருக்கமாக நாங்கள் இருக்க ஆசைப்படுகிறோம். அந்த நெருக்கம் சில வழிகளில் என்னுடைய என்னுடைய அந்த உணர்வின் நிமித்தம் நான் பயணம். அந்த நெருக்கம் சில வழிகளில் உங்களை பார்த்தோட we are not that close to much close to Jesus என்ற ஒரு உணர்வு. என்ன சொன்னால் முதலாவது ஃப்ரீ, ரெண்டாவது ஃப்ரீ, மூன்றாவது, நாலாவது ஃப்ரீ, அப்போ ஆண்டவரோடு இருக்கிறவர்களுக்கு அந்த அதுக்கு ஒரு கருத்து 7 மணி நேரம் சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போமா அந்த அப்படியான உண்மையாக நான் உங்களுக்கு விருப்பமான ஒருவரை வீட்டில் சந்திக்க போவீங்க. அவர் ஒரு லிவிங் ரூம்லேயும் மற்ற கிச்சன்லேயும் இருந்து கழிச்சு போட்டு நீங்கள் முடிச்சுட்டு வருவீங்கன்னு சொன்னால் இட்ஸ் ஆல்சோ ஃபேர் வித் நான் அப்படி இருக்க மாட்டோம். போனால் பக்கத்தில் இருந்து வரியிலிருந்து கதைச்சி அதை கட் பண்ணி அதை வச்சு படத்தில் வருது. அது செய்யாட்டி இந்த அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதெல்லாம் நாங்கள் உங்களுடைய இதுக்கு சொல்லுவோம். அந்த ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லக்கூடிய அந்த நோடியை வச்சுக்கணும் நாங்கள் ஆண்டவர்களுக்கு மாதிரியான ஒரு உணர்வு எனக்கு வந்திருந்த நீங்கள் இருக்கிற இந்த பொசிஷன்ஸ், இந்த ஸ்பேஸ் உண்மையாக நான் ஆண்டவருக்கு நெருக்கமாக வாழ இருக்க வேண்டும். ஆண்டவர்கிட்ட இருக்கிறேன். எங்களுக்கு முந்தி நான் சின்னத்தில் எங்கள் அம்மா அப்பா கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு நாங்கள் அடிப்படை யாரும் முன் கோவில பூசைகள் இருக்கிறது. வீட ஃபாதர்களுக்கு கூடத்தில் முதலாவது படி தொடங்கி போகணும். முதலாவது கைது. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஃபீலிங். வி ஆர் பார்ட்டிசிபேட்டிங், வி ஆர் ஜாயினிங் டுகெதர். நான் அந்த திருப்பதியிலே நானும் இணைந்து கொள்ளுகின்றேன். அதில் நான் மிகவும் நெருக்கமாக ஆண்டவருக்கு கிட்ட
நாங்கள் இருப்பதற்குரிய அந்த உணர்வை வெளிப்படுத்துவதனுடைய அடையாளம் என்னுடைய பகிர்வும் என்னுடைய சிந்தனை. ஆகவே சில விடுதலை உங்களுக்கு வேறு காரணம் இருக்கலாம் ஆகவே இது ஒரு அடையாளம். அவை அந்த வாங்கி அந்த மக்கள் தேடி வருகிறார். தேடி வந்து கொண்டு ஆண்டவர் அந்த மிக்க இடம் நெருக்கடியான நிலையிலே தான் ஆண்டவர் கொண்டு ஓட்டுல இருந்து படகுல இருக்கின்றவர்களுக்கு போதிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லது கொஞ்சம் உயர்ந்த இடத்துல போய் போதிப்பதை பார்க்கிறோம். காரணம் நெருக்கமாக இந்த மக்கள் அவர்களுக்கு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்ற அந்த வாங்கி அவர்கள் இருப்பதை அவர் இருப்பதனுடைய ஒரு அடையாளம். இன்றைக்கு நாங்களும் ஆண்டவரை தேடுகின்றோம். இப்படியான மனநிலைகளோடு தேடுகிறோம். ஆண்டவருக்கு நெருக்கமாக இருப்பதற்காக நாங்கள் தேடுகின்றோமா, அல்லது எங்களுடைய அந்த தேவைகள் தற்போதைய அந்த உணர்வுகளை நாங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறது? இன்றைக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது, ஆண்டவரை வந்துட்டு போனால் அந்த ரிலாக்ஸ் கொஞ்சம் டைம் எடுத்து அதை 2 நாளைக்கு பார்ப்போம். அப்படியான சில விடயங்களுக்காக நாங்கள் ஆண்டவரை தேடுகின்றவர்களாக இருக்கிறோம். அதான் நம்முடைய பகிர்வாக இருக்கிறோம். பெரிய நெற்செய்தி பகுதி வாசிச்சுன்னா அது நாளைக்கு மிச்சம். அது நாளை நெற்செய்தி பகுதி என்றாலும் நெற்கருணை என்றபடினாலே நான் அந்த ஆண்டவருடைய அந்த பிரசன்னம் என்னுடைய வாழ்வை அதை நான் எந்தளவுக்கு நெருக்கமாக வாங்கியுடையவனாக நான் அனுபவிப்பதற்கு சுவைப்பதற்கு விரும்புகின்றேன். என்ன சொன்னால் எங்களுடைய எல்லாரிடமும் நல்ல மனநிலை இருக்கிறது, விசுவாசம் இருக்கிறதெல்லாம் யாருமே எதுவுமே குறை சொல்வது. ஆனால் அதை எவ்வாறாக நாங்கள் அதை வளர்த்து கொள்வதற்கும் அதை நாங்கள் பண்படுத்திக் கொள்வதற்கும் அதிலே நாங்கள் பக்குவமாக வளர்ந்து கொள்வதற்கும் நாங்கள் முயற்சிக்கின்றோம் என்பதுதான் முக்கியம். சில வழிகளுடைய அறியாமையினாலும் எங்களுடைய சில புரிந்து கொள்ளாதன்மையினாலும் நாங்கள் அந்த பல வழிகளில் நாங்கள் ஈர்க்கப்படுகின்றவர்களாக மாறும். ஆகவே இன்றைக்கு என்னுடைய கேள்வி, நான் எங்களுடைய செயல்களை கடவுளுக்கு ஏற்றவையாக ஏற்றுக்கொள்வதற்கு அமைத்துக் கொள்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதை காண்டல் சொல்லுகிறார், கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல். அவை நம்புகின்ற பொழுது அவருக்கு நாங்கள் மிகவும் நெருக்கமாக கிட்டுவாக அவரை அனுபவிக்கின்றவர்களாக சுவைக்கின்றவர்களாக நாங்கள் இருப்பதற்கு முயற்சிப்போம். அவை சிந்தித்து பார்ப்போம். என்னுடைய வாழ்வு ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்வு அந்த இயேசுனுடைய அந்த உறவிலே நான் எந்தளவுக்கு நெருக்கமாக நாங்கள் நெற்கருணை பிரசனத்திலே அவரை நான் எந்தளவுக்கு நெருக்கமாக நான் பார்க்கிறேன், நான் அனுபவிக்க விரும்புகின்றேன், அவரிடம் என்னுடைய வாழ்வு முழுவதையும் ஒப்படைக்க அவ்வாறு அந்த நெருக்கத்தில் நான் ஒரு விடயத்தை நான் கொண்டு வருகின்ற பொழுதுதான் அதிலே நான் முழுமை காண முடியும், பயன் பெற முடியும். ஆகவே நாங்கள் சிந்தித்து பார்க்கிறோம். அந்த துறை உறவை நாங்கள் மென்மேலும் ஆழப்படுத்திக் கொள்ள தொடர்ந்து இந்த ஆராதனையிலே பங்கேற்றி குறிப்பாக ஆண்டவருடைய அந்த ஆற்றலையும் அருளையும் நாங்கள் தொடர்ந்து கேட்டு மன்றாடிக்கிறோம். இந்த வேளையிலே உங்களுடைய எண்ணங்கள் எங்களுடைய உள்ளங்களை இந்த ஆண்டவர் இயேசுவின் பால் திருப்பிக் கொள்கிறோம். அவர்கள் மீது நாங்கள் அவரை நோக்கியதாக எங்களுடைய வாழ்வு அமையவும், குறிப்பாக அவர் நாங்கள் இன்னும் ஆழமாக அனுபவித்துக் கொள்ள சுவைத்துக் கொள்ள நெருக்கமாக அவரை நோக்கி வருவதற்கு அந்த இறைவனை பார்த்து நாங்கள் எங்களுடைய உள்ளங்களை உயர்த்துவோம். அதே வழியிலே எங்களுடைய வாழ்நிலை அவர் செய்து கொள்ள எல்லா விதமான அளவு கடந்த விதமான நன்மைக்கு நாங்கள் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி எங்களுடைய நன்றி பாதையிலே சொல்கிறோம்.
வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை